இந்த திருச்சியில் திகழ்ந்தார் என்ற புனித ஜான் மேரி இந்த திருவிழாவை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் உங்கள் அனைவருக்கும் அந்த புனிதருடைய ஆத்மனை வாழ்த்துக்களை முதலிலே கூறிக்கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மீட்பின் வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் கடவுள் ஆற்றல் மிக்கவர்களையும் அறிவாளிகளையும் பலசாலிகளையும் என் பணக்காரரை கூட அழைக்கவில்லை. மாறாக கடவுள் தந்த பணிக்காக இந்த சமூகத்தில் அமுக்கப்பட்டவர்களாக, இந்த சமூகத்தில் தவறான கண்ணோட்டத்தில் தாழ்ந்தவர்களாக இருந்தவர்களை கூட கடவுள் கண்ணோக்கினார் என்பதுதான் மீட்பின் வரலாறு. எனவே இன்று இந்த மீட்பின் வரலாற்றை புரட்டுகின்ற வேளையில் 3 பேரை உங்கள் முன் இப்போது வைக்க விரும்புகின்றேன். முதலாவது மோசே. இவர் இந்த சமுதாயத்தில் பாதிக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து வந்தவர். எனவேதான் இவரிடத்தில் ஒரு வகையான கோபமும் பகமை ஊற்றெடுத்த காரணத்தால் எகிப்து நாட்டில் தனது மக்களை தொல்லை கொடுத்த போது ஒரு எகிப்தினையை கொன்று மண்ணிலே புதைத்தவர் தான் இந்த மோசே. அதோடு மட்டுமல்ல, இந்த பார்வன் தன்னையை கொல்லப் போகின்றான் நினைத்து ஒரு குற்ற உணர்வுக்கும் ஒரு வகையான அச்சத்துக்கும் ஆளாகி அந்த தாழ்வு மனப்பான்மையில் தன்னையே மெய்மறந்து அன்று மாதியா நாடு ஓடிய ஒரு ஓடுகாலிதான் இந்த மோசே. ஆனால் இவரைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கின்றார். யாரை விடுவிக்க? ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு மேற்பட்ட இந்த இஸ்ராயல் மக்களை அந்த நாட்டிலிருந்து ஒரு புதிய நாட்டிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒப்பற்ற ஒரு பணியை இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்து அவரை ஒரு ஆவியின் ஓவியமாக உருவாக்கினார் என்பது மீட்பின் வரலாறு. 2வது புனித பேதுரு. அது யார் தெரியுமா? அவர் படிப்பறிவில்லாத ஒரு பாமரர், உணர்ச்சிக்கு ஆளாகப்படுபவர், சிந்திக்காமல் செயல்படுவார். ஆண்டவரை கோபத்துக்கு கூட படகு ஆளாகி உனக்கு நம்பிக்கை இல்லை என்று திட்டை வாங்கியவர், இதைவிட கடந்து ஒரு சாத்தான் என்ற பெயரை வாங்கியவர் தான் இந்த பேதுரு. அதோடு மட்டுமல்ல, இந்த மார்க்கஸ் என்பவருடைய காதையை வெட்டிய ஒரு கொலையாளி. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு எனக்கு தெரியவே தெரியாது பொய் சத்தியம் பண்ணியவரும் இந்த பேதுரு தான். ஆனால் அவரைத்தான் இந்த திருச்சபையின் முதல் பாப்பரசராக, தரை சிறந்த ஒரு தலைவராக இயேசு உயர்த்தினார் என்றால் அது எதற்காக என்பதை நீங்கள் நானும் அறிவோம். 3வது புனித பவுல். அவர் நன்றாக படித்தவர், சட்டங்கள் தெரிந்தவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பரிசேயன். செல்ஃப் ரைச்சியஸ்ங்கிறது தான் அந்த பரிசேயத்தனம். இந்த பரிசேயத்தனத்தில் அந்த ஸ்டீவன் என்பவரை கொலை செய்யவும் உடந்தையாக இருந்தவர். அதே நேரத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்துவ சமூகம் இருக்கின்றதோ அவர்களெல்லாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று புறப்பட்ட ஒரு தீவிரவாதி. ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அற்புத கருவியாக மாற்றி அவரை புறமதத்தாரின் அப்போஸ்தலராக உயர்த்தினார் என்பது மீட்பின் வரலாறு. இந்த ஒரு பின்னணியில் இப்போது ஜான் மேரி வியானியை உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகின்றேன். இவர் யார்? பிரான்சு தேசத்தில் சகோதரர் மைக்கேல் ராஸ் அறிவித்தது போல அவர் பிரான்சு தேசத்தில் டார்டிலியா என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறப்பெடுத்தவர். மத்தே வியானி என்பவருடைய தந்தையாகவும், அதே மரியா பரூசியா என்ற அம்மையாருக்கு மகனாக பிறந்தவர் தான் 4வது குழந்தையாக 1786ஆம் ஆண்டு அவர் மே மாதம் 8ஆம் தேதி பிறந்தார் என்பது வரலாறு. ஆனால் அவர் பிறந்து 73 ஆண்டுகள் உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்பதை உணர்ந்தவராக வாழ்ந்து 1925ஆம் ஆண்டு அங்கிருந்த 11ஆம் பவுல் என்ற பாப்பரசரால் அவர் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டு இன்று புனிதருடைய வழியில் அவர் நின்று கொண்டிருக்கின்றார். அருமையான சகோதரர்களே, அருமையான அருத்தந்தையர்களே, இந்த
ஜான் மேரி சாதித்தது என்ன? இவர் என்னத்தை சாதித்தார்? அந்த காலத்தில் லத்தீன் படிக்கணும். நீங்களாம் லத்தீன் படிக்காமல் தப்பிச்சுக்கிட்டீங்க. நாங்கள்லாம் லத்தீனில் புரண்டவங்க. 2 வருஷம் தான் 3 வருஷம் படித்தேன் லத்தீன். ஏனென்றால் லத்தீன் தெரியவில்லை என்றால் அங்கே குறுமடத்தில் இருக்க முடியாது என்ற ஒரு கட்டுப்பாடு எங்கள் காலத்தில் இருந்தது. அவர் காலத்தில் ரொம்ப அதிகம். எனவே அவர் தலையில் லத்தீனே ஏறவில்லை. எனவேதான் அவரை குறுமடத்தை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். உனக்கு லாய்க்கிலே சொல்லிட்டான், உனக்கு களிமணிதான் என்னோட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அருமையானவர்களே, அப்படி குறுமடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் தான் என்று ஒரு புனிதராக இருக்கின்றார் என்றால் அவர் சாதித்தது என்ன? பல்லை என்ற ஒரு குருவானவர் இருந்தால் அவர் தன்னுடைய வீட்டிலே வைத்து அவருக்கு பாடம் கற்பிக்க அந்த வகுப்பெல்லாம் அழைத்து பாடம் கற்பித்து அவரை எப்படியாவது ஒரு குருவாக்க வேண்டும் என்ற நிலையில் அந்த பங்கு குரு அவர் ஈடுபட்ட காரணத்தால் ஜான் மேரி வியானுடைய வாழ்க்கையில் ஒரு வசந்தம் பிறந்தது என்றால் அது மிகையாகாது. அவரை 1000 கூட்டிச் செல்லுகின்ற போது, அவர் குறுப்பட்டம் கொடுக்க வேண்டும் சொல்லுகின்ற போது, அந்த பாப்பரஸ் அவரை அந்த 1000 அவரை பார்த்து சொல்வார், தம்பி, உனக்கு நான் குறுப்பட்டம் கொடுப்பது மகிழ்ச்சி அடைகின்றேன். காரணம், உம்மிடத்தில் நேர்மை, உம்மிடத்தில் உண்மை, உம்மிடத்தில் தூய்மை, நற்கருணை மீது ஒரு வகையான பக்தியும் அந்த நம்பிக்கை கொண்டிருப்பதை இந்த குருவானவரும் சொன்னார். நான் உன்னை பார்த்தேன் என்று அவருக்கு குறுப்பட்டம் கொடுத்தார். ரூபாய் எங்கே அனுப்பியிருக்கணும்? நல்ல ஒரு பங்கில் பணக்கார பங்கு அனுப்பியிருக்கணும், அல்லது வசதி படைத்த ஒரு பங்குக்கு அனுப்பியிருக்கணும், தன் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு பங்குக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அவர் எங்கே அனுப்புகின்றார் என்றால், நிச்சயமாக சொல்லுகின்றேன், ஏழைகளாக வாழ்ந்த ஒரு பங்கு, குடிகாரர்கள் நிறைந்த ஒரு பங்கு, விபச்சாரம் நிறைந்த ஒரு பங்கு, அதுதான் ஆர்ஸ் என்ற ஒரு பங்கு. இந்த 3 பட்டங்களுக்கு பேர் போன பங்கு தான் இந்த ஆர்ஸ் பங்கு. இங்கிரி பங்கு தங்கையாக செல் என்று சொன்ன அந்த ஆயர் சொல்லுவார், தம்பி, நீ அறிவாளி என்ற நிலையில் இருக்க மாட்டாய், ஆனால் கடவுளுடைய அன்பையாவது கொஞ்சம் அந்த மக்களுக்கு கொடு என்று சொல்லி, கடவுளுடைய அன்பினை கொஞ்சம் கொடு என்று சொல்லி அனுப்பி வைத்தார். சுருங்க சொல்ல வேண்டும் என்றால், சாக்கடையாக இருந்த இந்த ஆர்ஸ் என்ற ஒரு பங்கு கடவுளுடைய அற்புத அன்பின் கோட்டையாக மாற்றினார் இந்த ஜான் மேரி வியானி. இப்போதான் கன்க்ளூஷனுக்கு வர்றேன். உங்களுக்கு இறக்கம் அவர் தரக்கூடிய பாடம் என்ன? அன்பார்ந்தவர்களே, அவர் எப்படி இந்த நிலைக்கு தன்னை சாதிக்க முடிந்தது என்பது ஒரு 5 நிலையில் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, அவர் பங்குக்கு சென்றவுடன் தாம் ஒரு அதிகாரி, ஐ ஆம் த பாஸ் என்ற மனதில் இல்லாமல் தன்னை ஒரு ஊழியனாக மாற்றிக்கொண்டார். ஒரு பங்கு தந்தை பங்கு பெற ஆரம்பிக்கும் போது பைலாசை விட்டு ஆரம்பித்தார்னு சொல்லி ஒரு ஆள் போய் அவர்கிட்ட கேட்டாராம், என்ன சாமி பைலாஸ் இருக்கு, அதை விட்டுட்டு பைலாசம் குப்பையில போடு, நான் ஆரம்பிக்கிறதா பங்கு பெற என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு ஆணவமான பேச்சாக இருக்கலாம், அது அதிகார பேச்சாக இருக்கலாம். ஆனால் ஜான் மேரி என்பவர் தன்னை ஒரு ஊழியராக்கி அந்த ஆசனத்துக்கு பணிபுரிந்தது முதலாவது காரணம். 2வது, இந்த ஜான் மேரி வியானுக்கு இருந்த இன்னொரு நல்ல கொடை என்னவென்றால், அந்த பங்கு ஏழைகளாகத்தான் இருந்தார்கள். எனவே அவர் மீது இரக்கம் காட்டி இருப்பார். அன்று பிரசம் கொடுத்த போது மைக்கேல் சொன்னால், இரக்கம் மட்டும் பத்தாது பரிவு காட்ட வேண்டும் என்று அவர் பரிவும் காட்டி இருப்பார். அதோடு மட்டுமல்ல, அவர் ஏழையாக மாறிவிட்டார். இதுக்கு பதப்பீர்கள். இது 2வது. 3வது இடத்தில் என்ன காரியம் இருந்தது என்றால், அவர் அன்பை பற்றியே பேசுவார். அவருடைய பிரசங்கம் கூட அன்பை பற்றி தான் இருக்கும், வேற பிரசங்கம் கொடுக்க தெரியாது. அன்பை பற்றியே பேசுவீங்க சாமி சொன்னார், நான் அன்பை பற்றியே பேசிக் கொண்டிருப்பேன்னு சொன்னவர் அவர் அன்பை மட்டும் பேசவில்லை. திருப்பாடல் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்வது போல, ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று கூறி அந்த பங்கு குருவானவர் அவருடைய அன்பையே சுவைத்தார். எனவேதான் அவர் ஆழமாக அவருடைய பிரசங்கத்தை கொடுக்க முடிந்தது. அன்பின் வடிவமாக திகழ்ந்தவர். 4வதாக அவருக்கு விளங்கிய மிக முக்கியமான ஒரு கொடை என்னவென்றால், மத்திய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கூறப்படுவது போல, நான் நீதிமான்களை அழைக்க வரவில்லை,
ஆவிகளையே தேடி வந்து என்று கூறியது போல 16 முதல் 18 மணி நேரம் கோவில் உட்கார்ந்து ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கிக் கொண்டே இருப்பார். இன்னைக்கு குருக்களுக்கு நேரம் இல்லை, நேரம் இருக்காது. ஏன்னா சாத்தான் அதை கேட்காதனோட சொல்லும். அருமையானவர்களே, 16 to 18 மணி நேரம் அவர் பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பதும் 1855ஆம் ஆண்டு மட்டும் 20,000 பேருக்கு ஒப்புரவச்சாரம் வழங்கியிருக்கிறார். எனக்கு இப்போ 50 வருஷம் குருவாகி 50 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் நேற்று கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன், ஒரு 10,000 கூட கட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த 50 வருஷத்தில். ஆனால் அவர் ஓராண்டில் 20,000 பேருக்கு ஒப்புரவச்சாரம் வழங்கக்கூடிய ஒரு மருத்துவராக திகழ்ந்தார். அந்த கடைசியை சொல்லப்பறம் பாருங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவரிடத்தில் ஒரு பார்வை இருந்தது, அறிவு பார்வை இல்லை. அவருடைய தளர்வு சுருங்கி போச்சு. ஆனால் இதையெல்லாம் விருந்தது அவரிடத்தில். இந்த அறிவு சுருங்கியதால் அவரது அறிவு பார்வை இல்லை. ஆனால் இதயம் விரிந்ததால் அவருக்கு 3 பார்வைகள் இருந்தன. முதலாவது பார்வை உயர்ந்த பார்வை, 2வது பார்வை பரந்து விரிந்த பார்வை, 3வது உற்றுநோக்கும் பார்வை. இந்த உயர்ந்த பார்வை என்பதுதான் இறை பார்வை, கடவுளை நோக்குகின்ற பார்வை. 2வது பார்வை பரந்து விரிந்த பார்வை என்பது சமூக பார்வை, மக்களை மையப்படுத்தி வாழ்க்கை நடத்திய மகான் என்றால் அது ஜான் மேரி வியானி தான். 3வது உள்நோக்கிய பார்வை, அதுதான் அகப்பார்வை. தான் தன்னை பலவீனத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்ததால் மற்றவர் உற்று நோக்கும் ஒரு அற்புதமான பார்வையை அவர் கொண்டிருந்தார் என்பதை இந்த நேரத்தில் கூறி, நாமும் அவர் அடிச்சூடை பின்பற்றவை கொஞ்சமாவது வாழ்வோம் என்ற வாக்குறுதியோடு இன்றைய திருப்பலியை பங்கெடுப்போம்.